ஒரு இளைஞன் மின்னல் வேகத்தில் காட்டுப்பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தான். ஓரிடத்தில் ஒரு துறவி அவனை பார்த்து அவன் போகும் இடத்தை தெரிந்து கொண்டார். தம்பி, நானும் நீ செல்லும் இடத்திற்குத்தான் வரவேண்டும். சற்று பொறு, சேர்ந்தே போகலாம் என்றார். அதற்கு அவன் அவரை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு மீண்டும் மின்னல் வேகத்தில் போய்விட்டான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரம்தான் அவனால் வேகமாக செல்ல முடிந்தது. அதன் பின் அவனால் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு கால்கள் வலிக்க ஆரம்பித்தன. ஒரு கட்டத்தில் கால்கள் கடுமையாக வீங்கி நடக்க முடியாமல் ஆகிவிட்டது. அங்கேயே படுத்து விட்டான். நாக்கு வறண்டு விட்டது. டம்ளர் எடுத்துக்கொண்டு சற்று தூரத்தில் தெரிந்த குளத்தில் கூட போக முடியவில்லை. அவன் பின்னால் வந்த துறவி அந்த இடத்தை கடந்தார். தன்னை உதாசீனம் செய்துவிட்டு நடந்த இளைஞனின் நிலைமையை புரிந்து கொண்டார். அவனை மெதுவாக தூக்கி தன்னிடமிருந்த தண்ணீரை கொடுத்தார். அதன் பின் இளைஞனுக்கு மூச்சு வந்தது. தம்பி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இலக்கை எட்டுவது அவசியம்தான். அதற்கான உன் வேகம் பாராட்டத்தக்கது. ஆனால் நம்மை சேர்ந்தவர்களையும் அனுசரித்து சென்றால்தான் நம் அந்த இலக்கை அடைய முடியும். நாளை வேறொரு குட்டி ஸ்டோரியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.